அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கிற இந்த பருத்தி பால் எப்படி செய்கிறதுங்கிறது தான். நம்ம நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு பருத்தி விதையை வாங்கி அதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிளாக் கலராக தெரியுது பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சக்கையோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் 2வது பாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம இந்த பருத்தி பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. பருத்தி பாலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும், ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் துணியில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கூட இல்லாமல் சூப்பராக ஃபில்டர் ஆகிடும். நான் வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணதுனால கொஞ்சம் கசடு இருக்கும். கடைசியில் ஒரு தடவை வடிகட்டினா சரியாக போயிடும். இப்போ வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா அது கொதிச்சு வரணும். அதனுடைய பருத்தியோடைய ஸ்மெல் அது போகணும். ஸோ அந்த கலர், அதாவது கலர் சேஞ்சும் நல்லா வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிரே கலரில், அதாவது ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லேசாக எல்லோயிஷாக டேர்ன் ஆகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்சும் ஆகிருக்கும், ப்ளஸ் அந்த ஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது. இந்த சமயத்தில் நான் ஒரு 1.25 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் அவங்கவுங்களுக்கு இனிப்பை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.25 to 1.5 நீங்கள் இந்த இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு பருத்தி பால் எடுத்ததுக்கு. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் எல்லோயிஷ் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிஞ்ச, ஒரு மாதிரி பழுப்பும் மஞ்சளும் கலந்த நேரத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக அரிசி மாவு கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா கொஞ்சம் திக்காகிறதுக்காக. சும்மா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் நல்லா சுக்கு லேசாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை சுக்கு பொடியாக இருந்துச்சுனாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளுங்கிறது ஆப்ஷனல் தான். ஸோ இதை குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே இந்த சளி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக குணமாயிடும். இதோட நான் 1/4 கப்பு நல்லா துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ துருவன தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் 1 கப்பு அளவுக்கு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் கருப்பட்டி சேர்த்து பண்ணலாம், தேங்காய் பால் சேர்த்து பண்ணலாம், இல்லை தேங்காய் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. இதை குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற அல்சர் முதற்கொண்டு எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு சூப்பரான நிவாரணின்னு சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.